கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். மார்க்கு 1:1. மார்க் 1:1. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அதாவது இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினவர் ஜான் மார்க் என்று சொல்லக்கூடிய, நீங்க அப்போஸ்தலனுடைய 12வது அதிகாரத்துல பார்க்கிறோம். எப்படி அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்க சிறைச்சாலையில இருந்து வெளியே வர்றாரு. அப்ப அவர் ஜான் மார்க்ங்கிற ஒரு வீட்டுல பிரேயர் மீட்டிங் நடக்குது. இவர் தான் பவுல் கூடையும் பர்னபா கூடையும் போகும்போது பயந்து போய் திரும்பி வந்துடுறாரு. அதனால இவர்கள் நிமித்தம் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடறாங்க. அப்போஸ்தலனுடைய 15வது அதிகாரத்துல அந்த ஜான் மார்க் பர்னபா கூட சைப்ரஸ் என்று சொல்லக்கூடிய சீப்ரு தீவுக்கு போயிடுறாரு. அங்க இருந்துடுறாரு. அவர் அதற்கு பின்பாக பேதுரு கூட இணைந்து ஊழியம் பார்த்து கடைசியில பேதுரு அவருக்கு ரொம்ப இதாகி இப்ப பேதுரு சொன்ன சுவிசேஷத்தை தான் எழுதுறாரு. சரியா? இது மார்க்கு எழுதி இருந்தாலும் இதனுடைய மூல காரணம் யாருன்னா பேதுரு. சோ அதனால நம்ம இது பேதுருடைய கண்கள்ல இருந்து பார்க்கக்கூடியதாக. இது சுவிசேஷத்தின் ஆரம்பம். அதாவது ஆதியாகமம் 1:1 சொன்னது போல, யோவான் 1:1 சொன்னது போல இதுதான் ஆரம்பம். அப்ப இங்க பேதுரு முத சொல்லும்போது என்ன சொல்றாரு? இது ஆரம்பம் என்று சொல்லக்கூடியதாக. என்ன? சுவிசேஷத்தின் ஆரம்பம். இது என்ன சுவிசேஷம்? அப்ப இது நீங்க யூதர்களா இருந்தாலும் சரி, யூதர் இல்லாத மக்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே என்ன? இதுதான் அந்த சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன? நல்ல செய்தி, நற்செய்தி. இந்த நற்செய்தி அந்த நாட்கள்ல ராயன்ட்டு இருந்து வந்தது. இது ராயன்ட்டு இருந்து வந்த நற்செய்தி இல்ல. இது யாருகிட்ட இருந்து வரக்கூடியது? இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து வரக்கூடியது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது, இயேசு என்பது அவருடைய மனித தன்மையை குறிக்கக்கூடியது. கிறிஸ்து என்பது என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப இது என்ன? 2ஐயும் இணைக்கக்கூடியதாக. இவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ரட்சகர். 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12 14 வரை, தாவீதுக்கு உன்னுடைய வம்சாவளியிலே என்றென்றைக்கும் ஒருவர் இருப்பார் என்று சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடியதாக. ஏன்னா நீங்க மத்தேயு 16:16 பார்க்கிறோம். பேதுரு சொல்றாரு, நீங்க யாருன்னு ஒவ்வொன்றா சொல்லும்போது பேதுரு சொல்லும்போது, நீர்தான் மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இவர் தான் அபிஷேகிக்கப்பட்டவர். அது யாரு? தேவனுடைய குமாரன். அப்ப இது எதை காட்டுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையும் அதனுடைய அதிகாரத்தையும் காட்டக்கூடியதாக. அப்ப இங்க சொல்லும் போது என்னன்னா, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதன், அவர் தேவன், அவர் தேவனுடைய குமாரன். ஏசாயா 9:6 பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரு? பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய அவர் மூலமாய் வரக்கூடிய ஒரு சுவிசேஷம். அப்ப இங்க ஆரம்பிக்கும் போதே என்ன? அவர் ரட்சகர் மாத்திரமல்ல, அவர் தேவன் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதுலதான் நமக்கு நம்மளுடைய மொத்த தொடக்கம் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய நற்செய்தி என்பது மனிதனுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஏன்னா அங்க சொல்லும் போது எல்லாமே எங்க தொடங்குது? சுவிசேஷத்தின் ஆரம்பம். அப்ப சுவிசேஷம் தான் அங்க ஆரம்பிக்குது. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தொடக்கமா இருந்தாலும் அது எதுல இருக்கணும்? கர்த்தர்ட்ட இருந்து வரக்கூடிய நற்செய்தி மூலமா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எதுல கட்டப்படணும்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய அந்த நற்செய்தியின் மூலமாய். அதுல இங்க மார்க்கு சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போதே அவர் தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம்னு சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து அவர் மேசியா மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய குமாரன். அதனால இயேசு யாரு? அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். அப்ப என்ன? இங்க மார்க்கு சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம அதற்கு சரியான மறுமொழி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா இயேசு ராஜா மாத்திரமல்ல,
அவர் தேவன், அவரை நாம் ஆராதிக்க கூடியதாய். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை வாசிக்கும் போது நமக்கு வர வேண்டியது என்னன்னா, இயேசுவே நீர் என்னுடைய ராஜா, நீர்தான் என்னுடைய தேவன், என் தேவனே, என் இரட்சகரே, என் ராஜாவே என்று சொல்லக்கூடியதாக நாம் அவரை ஆராதிக்கக்கூடிய மக்களாய் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் ஆம் தகப்பனே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் இரட்சகர் மாத்திரமல்ல, அவர் தெய்வீக தன்மை கொண்ட தேவன் என்பதை நாங்கள் புரிந்து உம்மை மாத்திரம் ஆராதித்து உமக்கென்று வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.